பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுகிறது. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் சிறப்புமிக்க 108 வைணவ திருத்தலங்களுக்குள் முதன்மையாக மிக பெரிய அரங்கநாத பெருமாள் கோயிலில் 7 சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளமான திருவரங்கம் ஸ்ரீரங்கம் என்னும் ஊர் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரம் ஆகும். இச்சுற்று மதில்களில் வாயில்களாக 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானது. பூலோக வைகுண்டம் என போற்றப்படுகிறது. காவிரி ஆற்றின் நடுவே அமைந்துள்ள இக்கோயில் ராமாவதாரத்திற்கு முன் இஷ்வாகு குல மன்னர்களால் வழிபடப்பட்ட பெருமை வாய்ந்தது. இது சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர பேரரசர்களால் பல நூற்றாண்டுகளாக மேம்படுத்தப்பட்ட பிரம்மாண்டமான திராவிட கட்டிடக்கலை அதிசயமாகும். பிரம்மா சக்தி லோகத்தில் வழிபட்ட அரங்கநாதர் சிலையை இஷ்வாகு மன்னன் வேண்டி பெற்று பூலோகத்தில் பிரதிஷ்டை செய்தார். இந்த வம்சத்தில் வந்தவர் ராமபிரான். காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு இடையே உள்ள ஸ்ரீரங்கம் தீவில் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தலம் திருமாலின் 108 திவ்ய தேசங்களில் முதல் இடத்திலும் திருவரங்கம் என போற்றப்படும் பெருமைக்குரியது. இந்த கோவில் வளாகத்தில் மூலவர் ரங்கநாதர் தவிர ரங்கநாச்சியார் சன்னதி மற்றும் 53 உப சன்னதிகள் உள்ளன. இங்கு நடைபெறும் பங்குனி உற்சவம், நவராத்திரி, ரங்கநாச்சியார் திருவடி சேவை மற்றும் ஐப்பசி மாதம் நடைபெறும் தங்கக்குட திருமஞ்சனம் ஆகியவை மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. 7 பிரகாரங்களுடன் கூடிய இந்த பழமையான கோயில் திருமாலின் 7வது அவதாரமான ராமபிரான் பூஜித்த தலம் என்பதாலும் ரங்கநாதர் பள்ளி கொண்ட நிலையில் அருளுவதாலும் வைணவர்களின் மிக முக்கியமான புனித தலமாக விளங்குகிறது.